எங்க நம்ம போறோம்? வணக்கம் மக்களே. வணக்கம் பங்காளி. உங்களுடைய நான் அப்புறம் உங்களுடைய பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. வேலண்டின் இன்னும் ஒரே ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா அதையே சொல்றேன் கோப்ரோ வந்து எப்பவுமே கோப்ரோ ஹேண்டில் பார் இருக்கும். ஹேண்டில் பாரில் அந்த கிளிப்பு வண்டி மறந்து வச்சுட்டு எடுத்துனாட்டுக்கு அந்த ஹேண்டில் பார் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வீடியோ. அது வரைக்கும் பாருங்களேன் எப்படி பிடிச்சி எடுத்துன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்கள். நான் சொல்கிறேன் நான் எங்க என்னத்த சொல்லுறது சொல்றேன் சொல்லு. அதான் வண்டி ஓட்ட விட்டு இந்த ஆண்டிக்கு இருக்கிறாங்க பாத்தீங்களா? போகாது இல்ல எனக்கு புரியல. அங்க வர வழியில கூட அப்படிதான். ஆண்டி லெஃப்ட்ல இருந்து ஸ்ட்ரைட் வருது, நான் ரைட்ல இருந்து ஸ்ட்ரைட் வரேன். சரியா? ஆண்டிங்கனாலே பயம் தான். பிடிச்சிட்டான். இப்போ நான் இங்கே இருக்கிறேன், அவன் வந்து அந்த ரைட் சைடில் இருக்கிறான், நான் லெஃப்டில் இருக்கிறேன். ஈக்குவலாக தான் இருக்கிறோம் ரெண்டு பேரும். நான் முன்னாடி இப்போ இங்கே நான் லெஃப்ட்லேருந்தே வந்துனே இருக்குது. அப்படி யாரும் நினச்சா இன்னும் லெஃப்டில் வருது புஷ்ஷுன்னு. நான் என்னாச்சுன்னா ஆண்டின்னு ஏன்னு ஆண்டி லெஃப்டில் ஓட்டேக்கு மாத்தியா ஓகும் வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? கேட்குதான் ஏன்னு ஆண்டி இது வேண்டாம் இது வேண்டாம் உனக்குதான்ப்பா. நீ காதலாவது Brother, don't get distracted, brother. I got distracted. You. ನೀನ್ ಯಾಕಪ್ಪ ಲೇಟ್ ಆಗಿ ಬರ್ತೀರಾ ಯಾವಾಗ್ಲೂ? ನಾನು ಎದ್ದಲ್ಲದು 5:30ಗೆ ಬೆಲೆ ಬರೀ ಒಳ್ಳು ಬರೀ ಏನ್ ಮಾತು ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಮಾತ್ರ ಹೇಳಿ. ನಾನು 5:30ಗೆ ಎದ್ದೇಳ್ತೀನಿ, ನಿನಗೆ 6 o'clock ಕಾಲ್ ಮಾಡ್ತೀನಿ ಎಬ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ. 6 o'clock ಕಾಲ್ ಮಾಡ್ತೀನಿ ಎಬ್ಸ್ತೀನಿ, 11:30 ಕ್ಲಾಸ್ ಹೋಗೋಣ ಅಂತ ಹೇಳಿದೆ. ನಾನು 5:30 ವೇಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ರೆಡಿ ಹಾಕೊಂಡು ಕುತ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇದು ಸುಳ್ಳು ಅದಿಲ್ಲ, ಅದೇ ನಿಜ. ನೀನು ಎದ್ದಲ್ಲಿದ್ದೆ 6:30ಗೆ, ನಾನು ಜಿಮ್ಮಿಗೆ ಹೋಗಿದ್ದೆ. ನಾನು 5:30 ಸಮಯ 5:30 ಎದ್ದೋದ್ಬಿಟ್ಟು ಕುತ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ರೆಡಿ ಆಗಿಬಿಟ್ಟು. ನೀವು ಕಾಲ್ ಮಾಡಿ ಅಂದರೆ ಕಾಲ್ ಮಾಡಿದ್ರೆ ಪಿಕ್ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ನಾನು ಮತ್ತೆ ಕಾಲ್ ಮಾಡಿದೆ, ನೀನೇನು ಹೇಳ್ದೆ ನನಗೆ? ಎಲ್ಲ ಇದೆ அடிஷனல் மைக் இல்லாத பேசுற வாய்ஸ் கூட அவ்வளவா கேப்சர் ஆக மாட்டேன். காத்து வருது இல்லையா, அதுவே கொஞ்சம் ஓவர் லேப் பண்ணிட்டு. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு. வீடியோ எடுக்க போறேன்னே தெரியலங்க நம்மளுக்கு. எனக்கு 3 கண்ணு முன்னாடி 2 பின்னாடி 1. 3 கண்ணு எப்படி அது தடின்னு பார்த்துட்டு வந்து பின்னாடிங்க ஹெல்மெட் ஒன்று. நான் 3 கண்ணு முருகான்னு கூப்பிட்டா ஏன் 3 கண்ணு? என்ன கண்ணு 3 கண்ணு முருகா எப்படி இருக்கு? அந்த மாதிரி ஜிம்முக்கு போயிட்டீங்க பாருங்க. இதெல்லாம் படம் இதெல்லாம் படம் இந்த பாரு நம்ம 2 பேர் தான் இருக்கோம், டீசெண்டா முடிச்சுக்கோ.
இந்த பெரிய மனுஷன் பண்ற வேலையா இது? நான் என்னப்பா தப்பா பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? அது நீ வீட போற மக்களுக்கே தெரியும். ஒன்றும் பண்ணல. இந்த இங்கிட்டு போய் பண்றா நாங்க தான் கிடைச்சோமா ஆளு டேரெக்டாக இப்போ ஸ்விம்மிங் பூல்கிட்ட போயிட்டு ஒரு நாள் கண்டினியூ பண்ணுறது கேஸ். அது வரைக்கும் கொஞ்சம் வரைக்கும் நோ விளாட். ஓகேங்களா? கேஷ் லொக்கேஷனில் ரீச் ஆகிட்டு இதுதான் நம்ம வந்துக்கிற ஸ்விம்மிங் பூல். ஆக்சுவலி இங்கே எதுக்கு வந்தோன்னா இங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கு இருக்காது. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. பார்த்து உள்ள போறது ரைட்டு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. மாம் வேற ஏதோ எடுத்துன்னு மாம். இதானா அது லாஸ்ட் டைம் போட்டோம் நீ? ஏய் இல்ல மாம். இது இல்லையா? ஐயோ இது என்னது இது அப்படின்னா? மாம் லெகின்ஸ் மாம், இது தேஜுது கண்டென்ட்ரு காய்ஸ், நம்ம தலைவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, என்ன கோபி ஆச்சு, என்ன நடந்துச்சு, நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கு இருக்க? என்ன தகாச்சு இது லெகின்ஸ் எடுத்து. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நான் அப்பவே டவுட் வந்துச்சுமா. இங்க ஷார்ட்ஸ் இருக்குமா தெரியல, போடு. அதெல்லாம் இதே இல்லை, கொஞ்சம் அது இடம் அந்த கேமரா சைட்ல எடு. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? இல்ல அந்த ஷார்ட்ஸ் இந்த ஷார்ட்ஸ் நான் போட்டேன். கைஸ் ஒரே அசிங்கமாக போயிடுச்சுடா. என்னோட ஸ்விம் ட்ராக் போட்டுட்டு வருவேன். ஸ்விம் ட்ராக் மாதிரியே வீட்டில் இன்னொன்று இருந்துச்சு மாதிரி இருக்குது எங்கள் தங்கச்சியோட லெகின்ஸ். அது தெரியாத நான் அதை தூக்கின்னு கால் போட்டால் பத்தவே மாட்டேன்னுக்குதுடா. அதுக்கு அர்ஜென்ட்டுக்கு நல்ல வேலை எங்கள் அர்ஜென்ட்டுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் விற்றுனுக்குறாங்க. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இப்போ தான் ஒரு மனசாரத்தில் வச்சு இவ்வளோ தூரம் வந்துட்டு ஸ்விம் ட்ராக் இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன? தேங்க்யூ ஸோ மச். பெரிய சீஸா வாங்கினியா? நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? பத்துமா மேம்? கொஞ்சம் எடை நான் சங்கோன் டக்கியக்க பாப்தி. अच्छा बहुत अच्छा. நாங்கள் போட்டுக்கிறோம் இல்லை, இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வீட்டில் வாங்கி வச்சுருந்தாங்க. அப்போ ஆக்சுவலி சின்னதாக இருக்கும்போது எல்லாம் கொடுக்கும்போது தெரியல, நாங்களே இது யூஸ் பண்ணியிருந்தில்ல இப்போ வரைக்கும். இதான் யூஸ் ஆகுது. நல்லா இருக்குது. இது ஒரு நல்லா இருக்குது இல்லை? ரொம்ப தண்ணி கட்டிலேயே இருக்குது. ஒன்னு லூசுன்றாங்க. நீ லூசு இல்லைன்னா அவங்க தானே லூசு, பைத்தியம் எல்லாம் வேணும். வாயில போயிச்சா? இல்ல எனக்கு புரியல. இங்கிட்டு போய் பண்றா நாங்க தான் கிடைச்சோமா? இந்த தொப்பி தான் இந்த கண்ணாடி போட போட மேலே கீழே நீ ஏறினது. காந்த கண்ணி விதிக்கலாமா? ஸ்டார்ட் பேசிங். அழகிற உலவும் தெருவெல்லாம் பிரிந்து அதில் மிக அழகியை விரும்பன யுவதிகள் தேடி அவதிகள் கோடி
குட்டி புலி கூட்டம் வெட்ட வெளியாட்டம் பல்லே பல்லே பட்டு போட்டோம் சுத்தி தம்பி இவரு கூட சுட்டாதீங்க, அப்புறம் ஊருக்குள்ள என்ன ஆயிடுச்சு கேட்காது. அம்முக்கு டும்முக்கு அம்மா எங்க நம்ம போறோம்? போடுமா சரி போடு, அப்படியே போடு.